இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு புனித பர்த்தலமேயு அவருடைய திருவிழாவினை திருச்சபையானது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த புனித திருத்துதர்களில் ஒருவர். இவரை பற்றி சிந்திக்க வேண்டுமென்றால் 3 வார்த்தைகள் நமக்கு அடையாளமாக இருக்கின்றன. 1, ஆழ்ந்த விசுவாசம், ஃபெய்த். 2வது அவருடைய நேர்மை, இன்டெகிரிட்டி. 3வது அவருடைய சின்சியரிட்டி, உண்மைத்தன்மை. ஏன் இந்த 3ம் நமக்கு முக்கியத்துவம் என்றால், இந்த 3ம் இருந்தால் ஒரு மனிதன் கடவுள் அருகில் இருக்கின்றான் என்று பொருள்படும். விசுவாசம் எந்த அளவிற்கென்றால், இயேசுவோடு வாழ்ந்து 3 ஆண்டுகள் வாழ்கின்றார்கள். இயேசு உயிர்த்த பிறகு அந்த அனுபவத்தை பெறுகின்றார்கள். அனுபவத்தை பெற்று நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். இயேசுதான் உண்மையான மெஸ்ஸியா, இயேசுதான் உண்மையான மீட்பர் என்ற நம்பிக்கை கொண்டவர் வரலாற்றின் அடிப்படையிலே 2 நாடுகளுக்கு சென்று அவர் இயேசுவை பற்றிய செய்தியை அறிவித்ததாக குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று இந்தியாவும் மற்றொன்று அர்மேனியா என்ற நாட்டிற்கும் அவர் சென்றதாக வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக அறியாத ஒரு இடத்திலே இயேசுவை பற்றிய எந்த அறிவும் எந்த தெளிவும் இல்லாத ஒரு இடம் என்று வைத்துக்கொள்வோம். இன்னும் மக்கள் அங்கங்கே குழுக்களாக கூடி பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே இயேசுவை பற்றி அறிவிக்கப் போகிறார்கள் என்றால் அது வேத கலாபனின் காலம்தான். காரணம், துன்பத்திற்கு இரையாக வேண்டிய ஒரு சூழல் உருவாக என்று அறிந்தும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர்கள், அதுவும் குறிப்பாக பர்த்தலமேயு அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று இறைப்பணியாற்ற தொடங்குகின்றார்கள். ஆக இவரிடமிருந்த நேர்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அங்கே சென்று பார்த்த இடத்திலே நிச்சயமாக தனக்கு இங்கு மரணம் உண்டு, கொல்லப்படுவோம் என்று தெரிகிறது. ஆனால் நான் உண்மைக்கு சான்று பகரவே வந்திருக்கின்றேன், உண்மைதான் எனக்கு எல்லாம் என்று தன்னுடைய உயிரை பற்றியும் கவலைப்படாமல் துச்சமென தூக்கி போடுகின்றார். வரலாறு என்ன கூறுகிறது என்றால், இவர் கொடுமைப்படுத்தப்பட்டு அதுவும் தோல் உரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகின்றார் என்று. ஆக இதுதான் உண்மைக்கான சாட்சி. இயேசுவுக்காக தன்னையே இழக்கின்ற ஒரு நிலையிலே அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். 3வது உண்மை. உண்மை என்பது தான் எடுத்த அந்த பாதையிலே எந்த தடுமாற்றமும் இல்லை. நான் எதற்காக வந்தேனோ, எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதில் நான் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் நான் என்னை இழந்துவிட வேண்டாம். என்னை இழந்துவிட வேண்டும் என்றால் சந்தேகத்திற்குட்பட்டு அல்லது துன்பத்தை கண்டு ஒளிந்து ஓடுவது, இது போன்று எதுவும் இதற்கும் இடம் கொடாமல் உண்மை எதுவோ நேர்மை எதுவோ அதற்கு தன்னுடைய உயிரை மாய்த்தவராக இருக்கின்றார். இதன் அடிப்படையிலே இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, நற்செய்தியிலே நத்தானியேல் என்ற ஒருவரை பிலிப்பு அவர் சந்திக்கின்றார். பிலிப்பு இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒருவர். பிலிப்பு நத்தானியேலிடம் சென்று என்ன சொல்லுகின்றார்? நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொல்லுகின்றார். என்றால் அவர்கள் ஏற்கனவே மெஸ்ஸியா என்றால் எப்படி இருப்பார், எப்படிப்பட்ட பணிகள் செய்வார், என்ன செய்வார் என்பதை பற்றி பேசியிருப்பார்கள். அந்த அடிப்படையிலேயே பிலிப்பு இயேசுவை கண்டு கொள்ளுகின்றார். நத்தானியேலிடம் சொல்லுகின்றார். அதுவும் இயேசு எங்கிருந்து வருகின்றார்? நாசரேத் என்ற ஊரிலிருந்து வருகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ? இந்த கேள்வி சந்தேகத்திற்கு நிகரான ஒரு கேள்வி. ஏனென்றால் நாசரேத் என்பது ஒரு சிறிய ஊர். அந்த ஊரில் ஏழை மக்கள், சாதாரண மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்துல ஒரு இறைவாக்கினர், பெரிய இறைவாக்கினர், அந்த மெஸ்ஸியா வரக்கூடுமோ என்ற ஒரு சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். காரணம், ஆழமான சந்தேகம். உண்மையை தேடுகின்ற சந்தேகம் உண்மைக்கு புறம்பானது அல்ல. உண்மையை தேடுகின்ற சந்தேகம் அவர்களை உண்மையை உணர வைக்கும் என்பதே. ஆக நத்தானியேல் இயேசுவை காண்பதற்காக புறப்பட்டு வருகின்றார். அந்த நேரத்திலே இயேசு நத்தானியேலை பார்த்து ஒன்றை சொல்லுகின்றார். இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர். இயேசு அவரை வாழ்த்துகிறார். அவருடைய வாழ்க்கை முறையை வாழ்த்துகிறார். அவர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த உண்மைத்தன்மை, நேர்மையை அவர் பாராட்டுகின்றார். இதுதான் நாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது, நாம் நேர்மையாக இருக்கின்ற பொழுது இயேசு நம்மிடம் சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நத்தானியேல் இயேசுவை பார்த்து கேட்கிறார், என்னை எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம இதுவரை சந்தித்ததில்லை, பார்த்ததில்லை,
இன்றைக்குள்ள காலகட்டம்னா பல பஸ்ஸில் பார்த்துருக்கலாம், ஆட்டோவில் பார்த்துருக்கலாம், டாக்ஸியில் பார்த்துருக்கலாம், பைக்கில் போகும்போது பார்த்துருக்கலாம். பல ஊர்களுக்கு மனிதர்கள் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் அப்படி அல்ல. எங்கே பார்த்தீர்கள் என்று கேட்டபொழுது இயேசு என்ன சொல்கின்றார்? அத்திமரத்தின் கீழ் உன்னை பார்த்தேன். இங்கே அத்திமரம் என்று சொல்லப்படுவது எதுவென்றால் ஜெபிக்கின்ற ஜெபக்கூடம். அதாவது ஜெபிக்கின்ற ஜெபக்கூடத்திலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார், தியானித்து கொண்டிருக்கின்றார். யூதர்களுடைய ஜெபக்கூடம். அப்பொழுது நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக நேரடியாக பார்க்கவில்லை. இயேசு தன்னுடைய கடவுள் தன்மையை கொண்டு பார்க்கின்றார். கடவுள் தன்மை, சூப்பர் பவர், சுப்ரீம் பவர். ஒருவர் எங்கே இருந்து ஜெபித்தாலும் அந்த இடத்துல இறைவனுடைய பிரசனம் இருக்கின்றது அல்லவா? நம்ம என்ன ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பிரசனமாக இருக்கிறான்னு சொல்கின்றோம். அதுபோன்று அவர் ஜெபிக்கும் பொழுது அவரை நத்தானியேல் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு அவரை கண்டுகொள்ளுகின்றார். அதான் சொல்லுகின்றார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் பார்த்தேன் என்று சொன்ன உடனே அவருக்கு புரிந்துவிட்டது, இவர் உண்மையிலேயே கடவுளின் மகன், இவர் உண்மையிலேயே மெஸ்ஸியா, இவர்தான் உண்மையிலேயே இந்த மனித இனத்தை மீட்க வந்தவர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 வார்த்தைகள் விசுவாசம், உண்மை, நம்பிக்கை. விசுவாசம், உண்மை, நேர்மை. இந்த 3 வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று நம்மிடம் இருக்கிறதா? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகின்றோம், தினமும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகின்றோம், திருப்பலிக்கு செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் அன்றாடம் துன்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அந்த துன்பத்தை நேர்மையோடு ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா? அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய உணர்வோடு இருக்கின்றோமா? ஓகே, இது நடக்கிறது, என்னுடைய வாழ்வில் நடக்கிறது, நான் அதை ஏற்றுக்கொண்டு கடவுள் எனக்கு உருவாக்கிய அந்த பாதையை நான் பயணிக்க வேண்டும் என்று நான் நின்று கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த நாள் இறைமன்றத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் திருத்தூதரில் ஒருவர் புனித பர்த்தலமேயு நிச்சயமாக ஆண்டவருடைய அருகில் இருக்கக்கூடியவர். அவர் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், கடவுள் நம்பிக்கை அற்றவர்களை ஒப்புக் கொடுப்போம், வேதனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுப்போம், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக இறைவன் அவர் வழியாக பல நன்மைகளை தொடர்ந்து நமக்கு செய்வார் நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.